வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3ல் இருக்க சிந்துபாத் அப்படிங்கிற ஸ்டோரியோட கண்டினியூ தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். I was being tossed by the powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. At last I was thrown on an island. அதாவது சிந்துபாத் ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு கடற்கரையோரத்தில் இருக்கிற ஒரு தீவில் இறங்குறாரு. I was very tired and extremely hungry, but on the island there was nothing to eat except a few herbs. Due to the continuous struggle in the sea water, my limbs became stiff and refused to move. அதாவது சிந்துபாத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப களைப்போடையும் அதிக பசியோடையும் இருந்தேன். ஆனால் அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, ஒரு சில மூலிகைகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கடல் நீரில் ரொம்ப நேரம் நீந்தினதுனால கை கால்கள்லாம் மரத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. I somehow managed to crawl to get a few herbs. I ate them and quenched my thirst from a spring on the island. அங்கிருந்த ஒரு சில மூலிகைகளை சாப்பிட்டு தன்னோட தாகத்தை தணிச்சதா சொல்கிறாரு. As I walked further in this strange land, I met a man. The man asked me where I had come from and who I was. தொடர்ந்து அந்த விசித்திரமான தீவில் நடந்து போயிட்டுருக்காரு சிந்துபாத். அங்கே ஒரு மனிதரை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அந்த மனிதர் அவரை பற்றின விவரங்களை அந்த மனிதர் கேட்குறாரு. poured out my misfortune to him. The man felt pity when he heard my sad story. He took me inside a cave. They were all slaves of the kind of the island. Those men were kind. They served me good food and a drink and treated me well. சிந்துபாத்தோட கதையை கேட்ட இந்த மனிதர் அவர் மேலே இறக்கப்படுறாரு. உடனே அவர் ஒரு குகைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த குகையில் நிறைய மனிதர்கள் அங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குகையில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா அந்த அரசருக்கு அடிமை. அந்த தீவில் இருக்கக்கூடிய அரசருக்கு அவங்க அடிமையாக இருக்காங்க. அந்த மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்பாக இருந்ததா சிந்துபாத் சொல்கிறாங்க. ஸோ சிந்துபாத்துக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தண்ணீர் எல்லாமே கொடுத்தாங்க. Later on, they produced me in front of the king, Mirchan, who was the ruler of the island. I narrated my tale of suffering and hardship to the king. The king was a noble and kind person. He sympathized with me and appointed me as an officer on the spot. அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா சிந்துபாத்தை அந்த தீவில் இருக்கிற அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. சிந்துபாத் அரசர்கிட்ட தன்னை பற்றியும் தான் இங்கே வந்ததை பற்றியும் சொல்கிறாரு. தீவோட அரசர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிர்ஜான் அப்படிங்கிறவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அந்த அரசர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த பண்பு கொண்டவராக இருக்காரு, ரொம்ப அன்பாக இருக்காரு அப்படின்னு சிந்துபாத் சொல்கிறாரு. அந்த அரசர் சிந்துபாத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. அங்கேயே அந்த தீவிலேயே ஒரு அதிகாரியாக இவரை நியமிச்சிடுறாரு. இவரோட கதையை கேட்டு சிந்துபாத்தும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டாரு. Soon I became friendly with the people on the island. There were a number of other small islands nearby. அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன தீவுகளையும் மிர்ஜான்னு சொல்லக்கூடிய இந்த அரசர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். These islands were under King Mirchan too. During my stay, I witnessed a number of remarkable sights. The sea water around the island contained huge and terrible fishes. A few were 100 times bigger than the largest ship. Once I saw a fish that had a head like a bull. I witnessed many unimaginable wonders. அதாவது சிந்துபாத் அந்த தீவில் இருக்கும்போது விசித்திரமான காட்சிகள்லாம் பார்த்ததா சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த தீவை சுற்றி கடல் நீரில் பயங்கரமான பெரிய மீன்லாம் இருந்தது. அதில் ஒரு சில மீன் பார்த்திங்க அப்படின்னா கப்பலை விட 100 மடங்கு பெருசாக இருந்ததா சொல்கிறாரு. அதுலேயும் ஒரு சில மீன்கள் பார்த்திங்கன்னா காளை போன்ற தலையுடைய மீன்களை கூட இவர் பார்த்துருக்காரு. கற்பனையால் கூட நம்ம பார்க்க முடியாத அந்த காட்சியை அந்த இடத்துல பார்த்ததா சொல்கிறாரு. Ships from different part of the world visited this small island kingdom's port regularly. Every day I would ask a visiting sailor about my city Baghdad, but no one knew about my city. I longed to go back home. அதாவது உலகத்தில் இருக்கிற பல பகுதியிலிருந்து கப்பல்கள் பார்த்திங்கன்னா அந்த சின்ன தீவில் இருக்கிற துறைமுகத்துக்கு வர்றது வழக்கம். ஸோ சிந்துபாத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வரக்கூடிய மாலுமிகள்கிட்ட தன்னோட சிட்டியான பாக்தாத் அப்படிங்கிற சிட்டியை பற்றி கேட்டிருக்காரு. பட் அங்கே வரக்கூடிய மாலுமிகளுக்கு யாருக்குமே அந்த சிட்டியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியலை.
அதாவது சிந்துபாத்துக்கு வந்து தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எழுது. One day when I was standing on the port, I saw a ship approaching the port. It was the same ship which had sailed further after leaving me behind, struggling in the sea. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. He and the other crew members hugged me with happiness. The captain handed over my goods to me, which had been left on this ship. அதாவது சிந்துபாத் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த தீவில் இருக்கிற துறைமுகத்தில் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு கப்பல் வந்து அந்த துறைமுகத்தை நோக்கி வருது. ஸோ அந்த கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது இவரை விட்டு சென்ற கப்பல் தான் அது. அந்த கப்பலை இயக்குன மாலுமி வந்து சிந்துபாத்தை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரே ஆச்சரியம். இன்னும் இவர் உயிரோடு இருக்காரா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. உடனே சிந்துபாத் வந்து தன்னோட சரக்குகளை வந்து அந்த கப்பலில் விட்டுட்டு போனார். ஸோ அந்த சரக்குகளை எல்லாம் அந்த கப்பல் இயக்குன மாலுமி வந்து இவர்கிட்ட கொடுத்துட்றாரு. Among my goods, I chose a few valuable items and presented those to kind king. In return, the king also gave me expensive presents. The ship stayed on the island for a few days. Meanwhile, I did good business and earned a lot of money. சிந்துபாத் வந்து தன்னுடைய கொஞ்சம் சரக்குகளை வந்து அந்த அரசருக்கு வந்து பரிசளிப்பாக கொடுக்குறாரு. அவரும் வந்து அதுக்கு பதிலாக ஒரு சில பரிசு பொருட்கள் சிந்துபாத்துக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த கப்பல் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து அந்த துறைமுகத்திலேயே நிற்குது. ஸோ இவருடைய பொருட்கள் நிறையா இருக்கனால அந்த தீவிலேயே அந்த பொருட்களையெல்லாம் விற்று நிறைய பணம் வந்து சம்பாதிச்சிடுறாரு. When it was time to leave, I went to meet the king. I thanked the king for his kindness and all the favors he had done to me. The king again gave me many valuable farewell gifts. Finally, I returned to my city, Baghdad, as a rich man. சிந்துபாத் வந்து அந்த கப்பல்லே வந்து தன்னோட நகரத்துக்கு வந்து கிளம்ப முடிவு செய்கிறாரு. உடனே வந்து அவர் வந்து அரசர்கிட்ட எல்லா உதவிகளுக்கும் நன்றி சொல்லி இவர் கிளம்புறாரு. ஆனால் அந்த அரசருக்கு வந்து சிந்துபாத்தை பிரியறதுக்கு மனமே இல்லை. ஸோ இவர் போகிறதுக்கு ஒரு சில பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்புகிறாரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா சிந்துபாத் வந்து பணக்காரராக மாறியிருக்காரு. இவர் கொண்டு போன பொருட்களை எல்லாம் விற்று நிறைய பணம் வந்து அங்கே சம்பாதிச்சு ஒரு பணக்காரராக மாறிட்டார். Sindbad completed the tale of his first voyage. The poor porter Sindbad was listening to the amazing tale of Sindbad with all wonder. Sindbad the sailor then bade goodbye to the poor porter and asked him to come to the next day to hear the tale of his new voyage. Before leaving, he presented Sindbad a purse full of gold coins. The unexpected riches overjoyed Sindbad the porter. He thanked his rich host and went home. இப்படி தான் சிந்துபாத் வந்து தன்னுடைய கதையை வந்து தன் வீட்டுக்கு வந்த ஏழை சுமை தூக்கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே வர சொல்கிறாரு. மறுபடியும் வேறொரு புதிய ஒரு கடற்பயணத்தை பற்றி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஏழை சுமை தூக்கிக்கு நிறைய கோல்டு காயின்ஸ் வந்து கொடுக்குறாரு. அவருக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் வந்து நன்றி சொல்லிவிட்டு அவர் வந்து அதை விட்டு கிளம்புறாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.